السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى. ما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. صدق الله العليم. قال رسول الله صلى الله عليه وسلم: من يريد الله به خيرا يفقهه في الدين، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. பெரம்பலூர் அரியலூர் மாவட்ட ஜமாத் உலமா சபை நடத்தும் இந்த மாபெரும் ஃபிக்ஹ் மார்க்க சட்ட ஆய்வரங்கத்தின் தகுதிமிக்க தலைவராக வீட்டிருக்கக்கூடிய கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உண்டான எங்களுடைய ஹசரத் அவர்கள் மற்றும் முன்னிலை வகிக்கக்கூடிய மதிப்பிற்குரிய கண்ணியத்திற்கும் போற்றுதலுக்கு உண்டான ஆலிம் பெருமக்கள், அதே போன்று பெரும் திரளாக வருகை தந்திருக்கின்ற ஆண்டோர்கள், சான்றோர்கள், சமுதாய புரவலர்கள், தாய்மார்கள், சகோதரிகள் அனைவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தை கூறி பதிலை எதிர்பார்த்த நிலையில் கூறுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியார்களே, சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குர்ஆனுடைய ஆயாத்துகள் என்று ஒரு ஆயாத்தை கற்றுக்கொள்வது 100 ரக்காயத்துகள் நஃபில் தொழுவதை விட சிறந்தது. ஆனால் மார்க்க சட்டங்களில் ஒரு சட்டத்தை ஒரு இல்மை படித்துக் கொள்கிறார் என்றால் அவருக்கு 1000 ரக்காயத்துகள் நஃபில் தொழுவதை விட சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆக இன்றைய நம்முடைய மஜ்லிஸ் இருக்கிறது, நம்முடைய ஒவ்வொரு நபருடைய ஆமால் நாமால் பட்டோலைகளில் இன்று எண்ணிலடங்காத நஃபிலான வணக்கங்கள் புரிந்த நன்மைகள் பதிவு செய்யப்படுவதற்கு இந்த மஜ்லிஸ் காரணமாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அந்த அளவிற்கு அதிகமான நுணுக்கமான பல அற்புதமான மார்க்க சட்டங்களை நமக்கு முன்னால் உலமா பெருமக்கள் எடுத்து சொல்வார்கள். இதை நாம் கவனமான முறையில் கேட்டுக்கொண்டோம் என்று சொன்னால் அது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால்தான் அல்லாமா கலீல் அஹ்மத் கீரனூரி ரஹ்மத்துல்லாஹி அவர் சொல்வார்கள், ஒவ்வொரு நிகழ்வினுடைய ஆரம்பத்திலேயும் இந்த விஷயங்களை சொல்வார்கள். குறிப்பாக இந்த இல்முடைய சபையில் சொல்வார்கள், ஒரு அரசன் கனவு கண்டான். ஒரு அரசன் கனவு காணுகின்றார். அதில் அழகான ஒரு பழத்தை சாப்பிடுவதை போல கனவு கண்டார். அந்த பழத்தினுடைய ருசி இருக்கிறது, அவனுடைய நாவில் அப்படியே உழன்று கொண்டிருக்கிறது. அடுத்த நாள் காலையில் எழுந்து, நேற்று இரவு நான் ஒரு கனவு கண்டேன், அதில் அழகான ஒரு பழத்தை, ருசியான ஒரு பழத்தை சாப்பிட்டேன், ஆனால் அது என்ன பழம் என்று எனக்கு தெரியவில்லை. எனவே இந்த பழத்தை நான் சாப்பிட்டது போன்று உண்டான ஒரு பழத்தை எவர் எடுத்து வருகின்றாரோ அவருக்கு அருமையான ஒரு சன்மானத்தை நான் தருவேன். இதற்கு மாற்றமாக நான் சாப்பிடாத ஒரு பழத்தை எடுத்து வருவார் என்று சொன்னால் அவருடைய வாயிலே அதை திணிக்கப்படும் என்றும் அந்த அரசர் அறிவிப்பு செய்தார். அவ்வாறு சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் சன்மானம் கொடுக்கப்படும் என்பதை கவனித்தார். சன்மானத்திற்கு பகரமாக அந்த பழத்தை அவருடைய வாயிலே திணிக்கப்படும் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அவர் கவனம் இல்லாமல் சென்று விட்டார் ஒரு மனிதர். இப்ப அடுத்த நாள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பழத்தை எடுத்து வராங்க. இழந்த பழத்தை எடுத்து வராரு, பேரித்த பழத்தை எடுத்துட்டு வரார், ஒருத்தர் அன்னாசி பழத்தை எடுத்து வரார். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு பழத்தை எடுத்து வருகிறார்கள். அரசர் சாப்பிடுறார், அந்த ருசியில் என்று அவருடைய வாயிலே திணிக்கப்படுகிறது. இப்ப அன்னாசி பழத்தை எடுத்து வந்தவருடைய வாயிலே அந்த பழத்தை திணிக்கின்ற நேரத்தில் ரத்தம் கொட்டுகிறது. ஆனால் அவன் சிரிக்கிறான். எல்லாம் கேட்கிறார்கள், ஏனப்பா சிரிக்கிறார்? ரத்தமோ கொட்டுறது, அழுவக்கூடிய நேரத்தில் சிரிக்கிறாய் சொல்லிட்டு, அரசரே, அன்னாசி பழம் எடுத்து வந்த என்னுடைய நிலைமை இவ்வாறு என்று சொன்னால் பின்னாடி பாருங்க அப்படின்னு சொன்னாங்களாம். பார்த்தா இவ்வளவு பெரிய பலாப்பழத்தை எடுத்து வந்தாராம். இப்ப ஏன் அப்படின்னு சொன்னாக்க அவர் அந்த
மஜ்லிஸ்ல இருக்கின்ற பொழுது ஒரு விஷயத்தை கவனித்தார், இன்னொரு விஷயத்தை கவனிக்க மறந்து விட்டார். அதே போன்றுதான் மார்க்க சட்ட விஷயங்களை நமக்கு முன்னால் எடுத்து சொல்லக்கூடிய நேரத்தில் ஒரு பகுதியை கவனித்து இன்னொரு பகுதியை நாம் கவனிக்காமல் விட்டோம் என்று சொன்னால் இதனால் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்கிறது என்பதை சுட்டி காட்டுவதற்காக இந்த சம்பவத்தை கலீல் ஹஸரத் அவர்கள் சொல்வார்கள். கண்ணியமானவர்களே, எனவே இந்த மஜ்லிஸ்ல நாம் அனைவரும் நமக்கு முன்னால் எடுத்து சொல்லக்கூடிய விஷயங்களை கவனமாக கேட்கணும். அல்லாமா தப்தாசானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஷரஹுல் அகாயித் என்ற நூலினுடைய துவக்கத்தில் இந்த ஃபிக்ஹ் இஸ்லாமிய மார்க்க கல்வி எவ்வாறு தோன்றியது என்பதை பற்றி பின்வருமாறு விளக்குகிறார்கள். சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனும் தாபியின்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துடன் ஒட்டியிருந்த பரக்கத் மற்றும் சஹாபாக்களுடைய தோழமையினாலும் மேலும் அக்காலத்தில் கருத்து வேறுபாடுகள் குறைவாக இருந்ததாலும் ஏதேனும் கல்வியில விளக்கம் தேவைப்பட்டால் நம்ப தகுந்தவரிடம் கேட்டறியும் தன்மை பெற்றவர்களாகவும் இஸ்லாமிய சட்ட விளக்கங்கள் கொள்கை விளக்கங்கள் உண்டான அந்த கிதாபுகள் தொகுதிகளாக பகுதிகளாக பாகங்களாக பாடங்களாக தொகுக்கப்படவில்லை. ஆனால் காலப்போக்கில் முஸ்லிம்களிடம் குழப்பங்கள் ஏற்பட்டன. ஆலிம்களை கொலை செய்யவும் அதிகாரிகள் அவர்களை அடக்குமுறையால் அடக்கவும் அதே போல கருத்து வேறுபாடுகள் அதிகமாகி மனம் போன போக்கில் வாழக்கூடிய அந்த தன்மையும் அதிகமானதின் காரணமாக மேலும் நிகழ்வுகளும் பிரச்சனைகளும் அதிகமாக தோன்றியதன் காரணமாக அவற்றிற்கு மார்க்க அறிஞர்கள் விளக்கம் கேட்டு தெளிவு பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த நேரத்தில் தான் ஆலிம்கள் ஆதாரங்களை திரட்ட, அதை ஆய்வு செய்ய, இது போன்ற அடிப்படை சட்டங்களை அவர்கள் கண்டறிந்து நிலைமைகளுக்கு தோதுவாக தீர்வு கண்டார்கள். மேலும் எந்த நிகழ்வுகள் ஏற்படுகிறதோ அந்த நிகழ்ச்சிகளையும் சந்தேகங்களுக்கு உண்டான நிவர்த்திகளையும் கொடுத்தார்கள். பிறகு இது தொகுதிகளாக பாகங்களாக பிரிவுகளாக பாடங்களாக கிதாபுகளாக தொகுக்கப்பட்டுச்சு. இதுதான் ஃபிக்ஹ் என்பதாக அல்லாமா தப்தாசானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஃபிக்ஹ் தொகுக்கப்படுவதற்குண்டான அந்த காரணத்தை நமக்கு முன்னால் எடுத்து சொல்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, ஃபிக்ஹ் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நுபுவத் கியாமத் வரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகள் மனித வாழ்க்கைக்கு நிரந்தரமான வழிகாட்டியாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு வேற எந்த நபியோ குர்ஆனுக்கு பிறகு வேற எந்த புதிய வேதமோ தேவையில்லை என்பதற்கு மிகப்பெரிய ஆதாரமாக உள்ளது. ஃபிக்ஹ் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்றிணைந்த அற்புதமான ஒரு கலையாகும். ஆக இவ்வாறு அந்த ஃபிக்ஹுக்கு உண்டான அர்த்தத்தை நமக்கு இமாம்கள் எடுத்து சொல்கின்றார்கள். ஃபிக்ஹ் என்றால் என்ன? அகராதில் பார்த்தோம் என்று சொன்னால் ரெண்டு விதமான அர்த்தங்களை சொல்லுவார்கள். ஃபகுஹ யஃப்குஹு, விளங்குதல் என்று பொருள். இன்னொன்று ஃபகீஹ யஃப்கஹு, அல் இல்மு பிஷை, ஒரு விஷயத்தை அறிதல் என்று சொல்லப்படும். ஆக ஒரு மனிதர் மார்க்க சட்ட திட்டங்களை அறிகிறார் என்று சொன்னால் அவருக்கும் ஃபகீஹ் என்று சொல்லப்படும். அதே போன்று ஆதாரங்களின் மூலம் இஜ்திஹாத் செய்து அறிகிறார் என்று சொன்னால் அவருக்கும் ஃபகீஹ் என்று சொல்லப்படும். ஆக இதில் பேச்சு பொருளில் இஸ்திலாஹாத்தில் இதற்குண்டான அர்த்தம் என்னவென்று சொல்கின்ற பொழுது அல் இல்மு பி அஹ்காமி ஷர்இய்யத்தில் ஃபர்இய்யத்தி அல் முக்தஸிபத்தி மின் அதில்லத்திஹி தஃசீலியத்தி, தெளிவான ஆதாரங்களின் மூலம் ஷரியத் சட்டங்களை செயல்படுத்த தகுதியான ஆண் பெண்ணுடைய சொல் செயலுடன் தொடர்புடைய உட்பிரிவுகளை கொண்ட அந்த ஷரியத் சட்டங்களை அறிவதற்கு பெயர் தான் ஃபிக்ஹ் என்று பேச்சு பொருளில் சொல்வார்கள். ஆக ஒரு மனிதன் ஃபகீஹ் என்று அவருக்கு எவ்வாறு சொல்லப்படும் என்றால் மை யாலமுல் ஃபிக்ஹ வ இல்லம் யகுன் முஜ்தஹிதான் மின் இல்மில் ஃபுரூஇ, ஒரு மனிதன் ஆதாரம் இல்லாமல் மார்க்க சட்ட திட்டங்களை ஒருவர் அறிகிறார் என்று சொன்னால் அவருக்கு ஃபகீஹ் என்று சொல்லப்படும். சரி, இந்த ஃபிக்ஹிற்கு எதன் காரணமாக ஃபிக்ஹ் என்று பெயர் வைக்கப்பட்டது என்றால் அல்லாஹ்வும் ரசூலும் இதற்கு ஃபிக்ஹ் என்ற வார்த்தை பயன்படுத்தி இருக்கின்றார்கள். எனவே இதற்கு ஃபிக்ஹ் என்று பயன்படுத்தப்படுகிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான், வலாகின் லா தஃப்கஹூன தஸ்பீஹஹும், மனிதன் அல்லாத மற்ற படைப்பினங்கள்
செய்யக்கூடிய அந்த தஸ்பீஹாத்துகளை இவர்கள் விளங்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான். அப்ப இங்க விளங்க மாட்டார்கள் என்பதற்கு அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை இது ஃபிக்ஹ் என்ற அந்த வார்த்தை. அதே போல யஃப்கஹு கௌலி, என்னுடைய பேச்சை விளங்கு வண்ணமாக என்னுடைய நாவில் இருக்கக்கூடிய முடிச்சை அவிழ்த்து விடுவாயா என்று அந்த துஆ குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யஃப்கஹு என்பதற்கு என்ன அர்த்தம்? விளங்குதல் என்று பொருள். எனவே அந்த ஃபிக்ஹ் என்பதற்கு அல்லாஹ் பயன்படுத்தியிருக்கக்கூடிய வார்த்தையை அப்படியே இமாம்கள் பயன்படுத்தினார்கள். இதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மை யுரிதில்லாஹு பி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன், அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவர்களுக்கு தீனிலே உண்டான விளக்கத்தை தருகிறார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதன் அடிப்படையில் தான் இந்த மார்க்க கல்விக்கு ஃபிக்ஹ் என்பதாக பெயர் வைக்கப்பட்டது. இதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களுக்கு துஆ செய்தார்கள், அல்லாஹு ஃபக்கிஹு ஃபித்தீன், இவருக்கு மார்க்கத்திலே உண்டான விளக்கத்தை தருவாய் என்பதாக. இந்த குர்ஆன் ஹதீஸ்ல இந்த வார்த்தையை பயன்படுத்திய அடிப்படையில் தான் இந்த ஃபிக்ஹ் கலைக்கும் ஃபிக்ஹ் என்ற பெயர் வைக்கப்பட்டது என்பதாக நமக்கு இமாம்கள் குறிப்பிடுகின்றார்கள். கண்ணியமானவர்களே, இந்த ஃபிக்ஹுக்கு உண்டான தனித்தன்மை இருக்கிறது, ரெண்டு விதமா இருக்கிறது. ஒன்று ஜாமியத்து, ரெண்டாவது அபதியத்து. ஜாமியத் அப்படின்னு சொன்னாக்க உலகத்திலே மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து நிலைமைகளுக்கும், அதாவது ஹாலாத்துகள், அதே போல காலங்களின் அனைத்து வேறுபாடுகளுக்கும், உலகில் மாறுபட்ட அனைத்து இடங்களுக்கும் ஏற்றார் போல சட்டம் இருக்கும். உதாரணமாக சில இடங்களில் பார்த்தோம் என்று சொன்னால் பகல் அதிகமாக இருக்கும், இரவு குறைவா இருக்கும். சில இடங்களில் இரவு அதிகமா இருக்கும், பகல் குறைவா இருக்கும். அப்படிப்பட்ட இடங்களா இருந்தாலும் சரி, வேற்று கிரகத்தில் வாழக்கூடிய மக்களா இருந்தாலும் சரி, பல நிறம், இனம், தன்மை, அதே போன்று குறையுள்ள ஆண் பெண்கள், அரவாணி, கடல் கன்னி ஆக எப்படிப்பட்ட நிலையில் அல்லாஹ்வுடைய படைப்புகள் இருந்தாலும் அத்தனை படைப்புகளுக்கும் பொருந்தக்கூடிய அளவில் சட்டம் இருக்கும். இதுக்கு பேர் தான் ஜாமியத். இரண்டாவது இருக்கு அபதியத். அபதியத் அப்படின்னு சொன்னாக்க உலக முடிவு நாள் வரை எத்தனை காலங்கள், எத்தனை நிகழ்வுகள் மாறி மாறி வந்தாலும் சரி, இதற்கெல்லாம் இங்க சட்டம் இல்லைங்க அப்படின்னு சொல்லப்படாத அளவிற்கு நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் கியாமத் வரை அனைத்து நிலைகளுக்கும் அனைத்து காலங்களில் மாறுபாட்டிலும் சட்டம் இருக்கும். இதுக்கு பேர் தான் அபதியத் என்று சொல்லுவார்கள். ஆக மனிதனுக்கு தேவையான அனைத்து வழிகாட்டுதலுக்கும் இந்த ஃபிக்ஹ் இஸ்லாம் இருக்கிறது, அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கிறது. இதனால் தான் கண்ணியமானவர்களே, இந்த ஃபிக்ஹ் இருக்கிறது 7 ஃபஸ்ல்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று இபாதத், அதான் நாம தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜு, இது சம்பந்தமான சட்டங்களை விவரிக்கக்கூடியது. இரண்டாவது இருக்கிறது அஹ்வாலு ஷக்ஸியா, அதாவது மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நிலைகள், அதாவது நிக்காஹுடைய நிலைமைகள், நிக்காஹுக்கு பிறகு உண்டான தலாக்கு, ஹுலா, இது சம்பந்தமாக. அதே போல வாரிசுரிமை சட்டங்கள், மௌத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய அந்த வராசத்துடைய சட்டங்கள், இதை பற்றி பேசப்படக்கூடிய அஹ்வாலு ஷக்ஸியாவுடைய சட்டங்கள். அடுத்து முஆமலாத், அதாவது கொடுக்கல் வாங்கல், பொருளை வாங்குறது, விற்கிறது, வாடகைக்கு விடுறது, அதே போல அடகு வைக்கிறது, கடன் வாங்குறது, இது சம்பந்தமாக பேசப்படக்கூடிய அந்த சட்டங்கள், இது முஆமலாத் மூன்றாவது பிரிவு. நாலாவது இருக்கிறது சியாசத்து ஷர்இய்யா, இஸ்லாமிய நாட்டில் வாழக்கூடிய அந்த மக்கள் அவர்களுக்கு உண்டான கடமைகள் என்ன, அதை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளருடைய கடமைகள் என்ன, அவர்கள் எவ்வாறு நீதியை நிலைநாட்டுவது, அதே போல எவ்வாறு அநியாயங்களை தடுக்கிறது, இது சம்பந்தமாக பேசப்படக்கூடிய சட்டங்கள். அடுத்து ஐந்தாவதா உக்கூபாத். உக்கூபாத் அப்படின்னு சொன்னா ஒரு மனுஷன் கொலை செய்து விட்டால் அதற்கு என்ன தண்டனை, திருடி விட்டால் என்ன தண்டனை, பிறர் மீது இட்டு கட்டுகிறார் என்று சொன்னால் அதற்குண்டான தண்டனை என்ன, இதை பற்றி பேசக்கூடிய விஷயங்கள். அடுத்து ஆறாவது சியர். சியர் அப்படின்னு சொன்னாக்க இஸ்லாமிய நாடுகள் மற்ற நாட்டுடன் எவ்வாறு நட்புறவுகள் கொள்ள வேண்டும், நம்முடைய செயல்பாடுகளை, தொடர்புகளை எவ்வாறு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது சம்பந்தமாக பேசும். அதே போல ஏழாவது தான் அஹ்லாக் வல் அதப், ஒவ்வொரு மனிதனுடைய தனித்தன்மைகளும் குணங்களும் எப்படிப்பட்ட குணங்களாக, தன்மைகளாக நாம் ஆக்கி கொண்டோம் என்றால் அவன் புனிதராக மாறுவான் என்பது சம்பந்தமாக பேசப்படக்கூடிய அந்த சட்டங்களை உள்ளடக்கிய இது போன்ற 7 பிரிவுகளாகத்தான் நமக்கு நம்முடைய முன்னோர்கள் ஃபிக்ஹ் சட்டங்கள் அமைத்து தருகின்றார்கள். இவ்வாறு அமைத்து தந்தது எதற்காக என்று சொன்னால் மனிதனுடைய எல்லா விதமான, அதாவது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனையும் தீர்வு காணுவதற்காக வேண்டிதான். அதனால்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், வமா ஜஅல அலைக்கும் ஃபித்தீன் மின் ஹரஜ், மார்க்கத்திலே எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு நாம் கடினமானதா ஆக்கவில்லை.
யுரீதுல்லா பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர. அல்லாஹ் உங்களுக்கு இலவை தான் நாடுகின்றான், கஷ்டத்தை ஒருபோதும் நாடுவதில்லை என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி தருகின்றான். சரிங்க, இந்த ஃபிக்ஹுனுடைய அடிப்படை எதுவாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம் என்று சொன்னா 4 விஷயம். ஒன்னு குர்ஆன், இரண்டாவது ஹதீஸ், மூணாவது இஜ்மா, நாலாவது கியாஸ். அல்லாமா சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வார்கள், தங்களுடைய அஸ்மாஹ் வன் நலாயிர் என்ற அந்த கிதாபில், இன்னல் ஃபிக்ஹ மஅகூலுன் அன் மன்கூலின், குர்ஆன் ஹதீஸிலே உள்ளடங்கிய பல கருத்துக்களை ஆய்வுகள் செய்து வெளியே கொண்டு வருவதற்கு பெயர்தான் ஃபிக்ஹ் என்பதாக அல்லாமா சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அவர் சொல்வார்கள். அப்ப குர்ஆனில் மறைந்திருக்கக்கூடிய கருத்துக்களை ஹதீஸ்கள் வெளிப்படுத்தும், குர்ஆன் ஹதீஸில் இருக்கக்கூடிய கருத்துக்களை இஜ்மா கியாஸ் வெளிப்படுத்தும். ஆக இந்த குர்ஆன் ஹதீஸ் இஜ்மா கியாஸ் இந்த 4 தான் ஃபிக்ஹுடைய அடிப்படை விஷயங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த சட்டங்களை 2 விதமாக நமக்கு விவரித்து காட்டுகின்றார் குர்ஆன்ல. ஒன்னு காயிதா குல்லியா, இரண்டாவது காயிதா ஜுஸியா. காயிதா குல்லியா என்று சொன்னால் மொத்தமான அனைத்து சட்டங்களையும் கூறி அதில் இருக்கக்கூடிய உட்பிரிவுகளையும் அல்லாஹ் சேர்த்து சொல்லுவார். காயிதா ஜுஸியா என்று சொன்னால் உட்பிரிவுகளை சொல்லி அதன் பின்னணியில் அனைத்து மொத்தமான சட்டங்களையும் எடுத்துக்கொள்ள முடியும். இப்படி 2 விதமாக அல்லாஹ் தஆலா சட்டங்களை நமக்கு சொல்லுவார். இப்ப காயிதா குல்லியான என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப அகைமு ஸலாத் சொல்லிட்டு அல்லாஹ் தொழுகை நின்னாட்டுங்கள். அப்ப அந்த தொழுகையில் இருக்கக்கூடிய ஃபர்ல் என்ன, வாஜிப் என்ன, முஸ்தஹப் என்ன, சுன்னத் என்ன, நஃபில் என்ன, இது அனைத்தையும் உள்ளடக்கியது தான் அந்த அகைமு ஸலாத். காயிதா ஜுஸியான என்னன்னு சொன்னா, இப்ப நாம மனிதன் ஆண் பெண் 2 பகுதியாக இருக்கின்றோம். அப்ப ஆணை வைத்து சட்டம் சொல்லி அதன் பின்னணியில் பெண்ணை சேர்ப்பான், பெண்ணை வைத்து சட்டம் சொல்லி அதன் பின்னணியில் ஆணை சேர்த்து சொல்லுவான். இதுதான் காயிதா ஜுஸியா. உதாரணமா பார்த்தோம் என்று சொன்னால், ஆண்களை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும் வ பனாத்துக்கும், உங்கள் மீது உங்களுடைய தாய்மார்களும் உங்களுடைய மகள் அதாவது பெண் பிள்ளைகளும் திருமணம் செய்வதற்கு ஹராமாக்கப்பட்டிருக்கு என்று அல்லாஹ் சொல்கின்றான். இப்ப இதுல பார்த்தோம் என்று சொன்னால், இந்த தாய் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது, அவங்க பிள்ளை மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப தாயினுடைய தாய், அவங்களுடைய தாய், இவங்களை பற்றி சொல்லப்படவில்லையே அப்படின்னு சொன்னா, இதன் மூலம் சட்டம் எடுப்பார்கள். உன்னுடைய தாய் எப்படி ஹராமா இருக்கிற அதே போல உன்னுடைய தாயின் தாய், தாயின் தாய் இப்படி என்ன செய்யும் மேல போகும். அதே போல மகள், அப்ப மகளுடைய மகள், மகளுடைய மகள் அதாவது பேத்தி, பேத்தியுடைய பேத்தி, இவர்கள்லாம் உங்களுக்கு ஹராம் என்பதான். அப்ப இங்க பார்த்தோம் என்று சொன்னா ஆண்களுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பெண்கள் அவருடைய தகப்பனார் அவருடைய மகன்களை திருமணம் செய்யலாமா அப்படின்னு சொன்னா இதை வைத்து தான் அவர்களுக்கும் சொல்லப்படுகிறது. பெண்களாகிய நீங்களும் உங்களுடைய தகப்பனாரையோ உங்களுடைய மகனையோ உங்களுடைய தாதாவையோ உங்களுடைய பேரனையோ யாரையும் திருமணம் செய்யக்கூடாது. இப்படி ஜுஸியத்தை சொல்லி குல்லியாவை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாடுவான். இப்படி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சட்டங்களை சொல்லி தருகின்றான். கண்ணியமானவர்களே, ஹதீஸ் தான் குர்ஆனுடைய முதல் ஃபிக்ஹ். ஹதீஸ் தான் குர்ஆனுடைய முதல் ஃபிக்ஹ். ஃபிக்ஹ் சட்டம் என்பது குர்ஆனுடைய வெளிரங்க கருத்தல்ல, மாறாக அதன் விளக்கம் தெளிவுதான் ஃபிக்ஹ் சட்டம். ஹதீஸ் இருக்கிறது என்னங்க, குர்ஆனுடைய வெளிரங்க கருத்தல்ல, மாறாக அதனுடைய விளக்கம் அதனுடைய தெளிவுதான் ஃபிக்ஹ் சட்டம். குர்ஆனில் உள்ளடங்கியுள்ள பல முத்துக்களை வெளிக்கொண்டு வருவதற்கு பெயர் தான் ஃபிக்ஹ். இந்த வேலையை அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் செய்தார்கள். எனவேதான் ஹதீஸும் குர்ஆனுடைய ஃபிக்ஹ் என்பதாக சொல்லப்படுகிறது. உதாரணமா பார்த்தோம் என்று சொன்னால், அந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்வான், உம்மஹாத்துக்கும் உல்லாதி அர்லஅனகும் வ அஹவாத்துக்கும் மினர் ரலாஆ, பால்குடி தாய், பால்குடி சகோதரி உங்களுக்கு திருமணம் முடிக்க ஹராமாக்கப்பட்டவள் என்று. இப்ப இதனுடைய சட்டம் இருக்கிறதே முழுமையானவர்கள் அங்கு சொல்லப்படவில்லை. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா யஹரிமு மினர் ரலாத்தி மா யஹரிமு மினன் நஸப், வம்சாவளி ரீதியாக குலம் ரீதியாக உங்களுக்கு எந்தெந்த பெண்களை திருமணம் முடிப்பது ஹராமோ அத்தனை பேரும் பால் குடியிலும் ஹராம் என்பதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த சட்டத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவிர வேற யாராலும் சொல்ல முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை என்று சொன்னால் நமக்கும் இந்த சட்டம் தெரியாது. எனவே இந்த மாதிரி விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கி தந்ததன் காரணமாகத்தான் குர்ஆனுக்கு ஹதீஸ் தான் முதல் ஃபிக்ஹ் என்பதை நமக்கு இமாம்கள் சொல்லி தருகின்றார்கள். இதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் குர்ஆனுடைய உள்ரங்க வெளிரங்க அனைத்து கருத்துகளையும் ஞானங்களையும் பரிபூர்ணமாக தந்துள்ளார். எப்படி? அகைமு ஸலாத் என்று அல்லாஹ் சொன்னான்,
தொழுகை நிலைநாட்டுங்கள். ஆனா எப்படி தொழுறது, என்ன ஓதுறது, எப்படி ருக்கு செய்யறது, எப்படி சுஜூ செய்யறது, இது அனைத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஹதீஸின் மூலம், அதாவது 2000 ஹதீஸ்கள் இது தொழுகை பெற்றுள்ள ஹதீஸ், இப்படி விளக்கி தந்தார்கள். இதே போல ஆத்து ஜக்காத், ஜக்காத் கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டார். ஆனா அந்த ஜக்காத் எப்படி கொடுக்கிறது, எவ்வளவு நிசாப், இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது 500 ஹதீஸ்கள் மூலம் நமக்கு சொல்லி தந்தாங்க. இதே போல யுஹில்லு லஹுமுத் தய்யிபாத் வ யுஹர்ரிமு அலைஹில் ஹபாயிஸ், உங்களுக்கு அல்லாஹ் பரிசுத்தமானவற்றை ஹலாலாக்கி இருக்கின்றான், அசுத்தங்களை ஹராமாக்கி இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்றான். எது பரிசுத்தமானது, எது அசுத்தமானது, இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கி தந்தார்கள். அதனால்தான் ஹதீஸ் இருக்கிறது ஃபிக்ஹுனுடைய முதல், குர்ஆனுடைய முதல் ஃபிக்ஹ் என்பதை நமக்கு சொல்லப்படுகிறது. சரிங்க, இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஃபிக்ஹுடைய நடைமுறை எப்படி இருந்துச்சு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டம் தான் ஃபிக்ஹ் சட்டத்திற்கு அடிப்படையே. ஏனென்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வஹி இறங்கி கொண்டிருந்தது. மனிதன் நிலைக்கு தோதுவாக அந்த நேரத்துல வஹி இறங்கி கொண்டிருக்கும். அதே போல மக்களுக்கு தோதுவாக சட்டங்களை அல்லாஹ் தஆலா அவ்வப்போது இறக்கி வைத்துக் கொண்டே இருந்தான். உதாரணமாக மது, அந்த சாராயத்தம் தடை செய்யப்படக்கூடிய நிகழ்ச்சி இருக்கு, அது 3 விதமா இருக்கிறது. இது போன்ற காலங்களுக்கு தோதுவாக அல்லாஹ் என்ன செய்து கொண்டிருந்தான், சட்டங்களை இறக்கி மக்களுக்கு அதை செயல்படுத்திக் கொண்டிருந்தான். மூன்றாவதாக சஹாபாக்களுக்கு மத்தியில ஒரு விஷயம் தோன்றுகிறது என்று சொன்னால் உடனடியா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல வந்து கேட்டு அதை விளக்கிக் கொள்வார்கள். உதாரணமாக ஒரு பிரயாணத்துல உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அம்மார் ரலியல்லாஹு தஆலா போயிட்டு இருக்கும் பொழுது 2 பேருக்கும் குளிப்பு கடமையாகிவிட்டது. அப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குளிப்புக்கு தயமம் என்பது இல்ல, ஒழுவு முடிஞ்சா மட்டும்தான் தயமம் என்று நினைத்து கொண்டு அவர்கள் தொழுகை கலா செய்தார்கள். ஆனால் அம்மார் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குளிப்புக்கு, அதாவது ஒதுவிற்கு எப்படி இரு கைகளை முகைகளை கழுகிறோமோ அதே போல குளிப்பிற்கு முழு உடலை மண்ணை பூசிக்கொண்டு தொழலாம் என்று அவர்கள் அவ்வாறு செய்தார்கள். பிறகு பிரயாணத்தில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற பொழுது இந்த 2 கருத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதரித்தார்கள். பிறகு அதுக்குண்டான விளக்கங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தார்கள். ஆக இப்படி தங்களுக்கு ஏதேனும் ஒரு சந்தேகம் ஏற்படும் என்று சொன்னால் நபியிடத்தை முராஜாத் மீண்டு அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொண்டார்கள். இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்துல ஃபர்லு, வாஜிபு, சுன்னத்து, மக்ரூஹ் என்று எதையுமே சொல்லல. ஏன் அப்படின்னு சொன்னாக்க சஹாபா பெருமக்கள் இருக்கிறாங்களே முழுக்க முழுக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இத்திபா செய்யக்குள்ளாக இருந்தார்கள். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு சொன்னார்கள், சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் எவ்வாறு தொழுகிறேனோ அவ்வாறு நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி செஞ்சா அதே மாதிரி செஞ்சாங்க. சில சந்தர்ப்பங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரணம் இல்லாமல் சொல்லுவாங்க, சில சமயங்கள்ல காரணத்தோடு சொல்லுவாங்க. இப்போ ஒரு மனுஷர் வந்தார், தொழுதார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோம் சல்லி ஃபைன்னக லம் துஸல்லி, எழுதிருங்க தொழுங்க என்ற நீங்க தொழுலன்னு சொன்னார். காரணம் அவர் அவசர அவசரமா தொழுதார். இப்ப இந்த மாதிரி அவர் காரணத்தை இல்லாமல் தொழ சொன்னாங்க. ஒரு சஹாபி வந்து கேட்டா பூனையுடைய எச்சில் சுத்தமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபைன்னஹா மின் தவாஃபீன வ தவாஃபாத் அலைக்கும், இந்த பூனைகள் உங்களே சுற்றி வருகிறது, எனவே அந்த பூனைகள் வாய் வச்ச அந்த எச்சில் தண்ணீர் இருக்கு அது சுத்தமானது என்பதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்ப்பு வழங்கினார்கள். ஆக இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காரணத்தோடு சில விஷயங்களை சொன்னாங்க, காரணம் இல்லாமல் சில விஷயங்களை சொல்லி தந்தார்கள். இதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆதாரங்களோடு ஒவ்வொரு மனிதனிடத்திலும் சட்டங்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஆற்றலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்த்தார்கள். எவ்வாறு என்று சொன்னால் ஒரு பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டாங்க, என்னுடைய தாய் மௌத்தாகி விட்டார்கள், என்னுடைய தாயிற்கு பகரமான ஹஜ் செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு சொன்னார்கள், உன்னுடைய தாயின் மீது கடன் இருந்தால் நீ அந்த கடனை அடைப்பாயா அடைக்க மாட்டாயா? ஆமாம். அதே போல இது இபாதத்துடைய கடமை, அதை தாராளமாக செய்க என்பார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆதாரத்துடன் விலை காட்டினார்கள். இன்னொரு மனிதர் வந்தார், காய்ந்த பேரிச்சம்பழத்துக்கு பகரமாக ஈரமா இருக்கக்கூடிய பேரிச்சம்பழத்தை விற்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னப்பா அந்த ஈரமான பேரிச்சம்பழம் காய்ந்து போய்விட்டது என்று சொன்னால் இந்த காய்ந்த பழத்தை விட குறைவாக ஆகிவிடும் அல்லவா, இந்த வியாபாரம் எப்படி கூடும் என்பதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி இந்த வியாபாரம் இப்படி செய்யக்கூடாது என்று வியாபாரத்தை பழக்கி கொடுத்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதே போல் முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு நிகழ்ச்சி நமக்கு எல்லாம் தெரிந்தது.
யமன் நாட்டுக்கு போகும்போது மக்களுக்கு மத்தியில ஏதேனும் நீங்கள் குழப்பங்களை நிகழ்ச்சிகளை பார்த்தீர்கள் எவ்வாறு தீர்வு காணுங்கள் என்று கேட்ட பொழுது முதலாவதாக சொன்னார்கள் குர்ஆனை கொண்டு, அதில் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் உங்களுடைய ஹதீஸ்களை கொண்டு, அதிலையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்னோட அறிவை கொண்டு சிந்திப்பேன் என்று முஆத் பின் ஜபல் சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சந்தோஷப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதரை நேர்வழி காட்டி அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி துஆ செய்தார்கள். ஆக இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு பிறகு சஹாபாக்குடைய காலத்துல ஃபிக்ஹுடைய நடைமுறை என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவருடைய மாணவர்கள் தான் சஹாபாக்கள். நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அஸ்ஹாபி கன்னுஜும் ஃபபி ஐயும் யக்ததைத்தும் இஹ்ததைத்தும். சஹாபாக்கள் என்னுடைய தோழர்கள் இருக்கிறார்களே நட்சத்திரங்களை போன்றவர்கள், அவர்கள் யாரை பின்பற்றினாலும் நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஒவ்வொரு அசைவையும் ஒவ்வொரு சொல் செயலையும் அழகானவர்கள் கண்காணித்து அதே தங்களுடைய வாழ்க்கையை ஆக்கி கொண்டவர்கள் தான் சஹாபா பெருமக்கள். ஆனால் அப்படி இருந்தாலும் கூட அவர்களுக்கு மத்தியில ஏதேனும் ஒரு பிரச்சனை வருகிறது, நிகழ்வு வருகிறது என்று சொன்னால் ஒருத்தருக்கு ஒருத்தர், அதாவது நம்பிக்கைக்குரிய நன்கு மார்க்க இல்மை கற்றுக்கொண்டவர்களை கண்டறிந்து அவர்களிடத்தில் மார்க்க சட்டங்களை கேட்டு தெரிந்து கொண்டார்கள். அதனால்தான் ஃபத்தாவா ஷாமி என்ற கிதாபுடைய முன்னுரையில் எழுதப்பட்டிருக்கிறது. ஹசரத் இமாம் மஸ்ரூக் ரஹ்மத்துல்லாஹி அவர் சொல்கின்றார்கள், அனைத்து சஹாபாக்களுடைய இல்மும் 6 நபர்களிடத்தில் ஒன்று சேர்ந்தது. ஒன்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா. இந்த 6 சஹாபாக்கள் இடத்தெல்லாம் பெரும்பாலான சஹாபாக்கள் வந்து கல்வியை தெரிந்து கொள்வார்கள். இந்த 6 பேருடைய இல்மு இருக்கிறது 2 நபர்கள் ஒன்று சேர்ந்தது. ஒன்று அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, 2 அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இது அல்லாமல் பெண்கள்ல அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பற்றி நமக்கு தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஆனா மதீனத்துல் இல்மி வாலியுன் பாபுகா, நான் கல்வியின் நகரம் என்றால் அதனுடைய வாசல் அலியா இருந்து கொண்டிருக்கிறார் என்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார். ஆக இப்படி சஹாபாக்குடைய காலகட்டத்திலும் ஃபிக்ஹுடைய நடைமுறைகள் இருந்தது. சரி, இந்த ஃபிக்ஹு சட்டம் ஏன் தேவைப்பட்டுச்சு, இப்படி ஒரு கோர்வையாக எதற்காக கொண்டு வரப்பட்டுச்சு அப்படி சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்துக்கு பிறகு பல குழப்பங்களும் பல நிகழ்வுகளும் புதுசா வந்துச்சு. அப்ப அந்த நேரத்தில் தான் சஹாபா பெருமக்கள் என்ன செஞ்சாங்க, இந்த குழப்பங்கள் தீர்வு காணுவதற்காக வேண்டி ஆய்வுகள் செஞ்சு இது போன்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. எவ்வாறு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி மௌத்தான பிறகு சிலர்கள் முர்ததாய் போனார். அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா இந்த ஆயத்தை ஓதி எல்லாத்தையும் என்ன செய்தார், மீண்டும் இஸ்லாத்தின் பக்கம் உமா முஹம்மது இல்லா ரசூல் கது ஹலத் மின் கபலி ருசுல் என்ற ஆயத்தின் மூலம் நிகழ்ச்சிகள் பெரும், அதனால் சுருக்கமா சொல்லப்படுகிறது. அதே போல வகி இறங்குவது நின்று விட்டது. இஸ்லாமிய நாடுகள் பெருகி ரோம் பாரசீக இந்த நாடுகளால் வெற்றி கொள்ளப்பட்டு மக்கள் பெரும்பாலான பகுதிகளில் இஸ்லாமியர்கள் வாழ்ந்ததன் காரணமாக மார்க்க சட்டங்கள் விரிவாக செல்ல வேண்டியிருந்துச்சு. அதே போல சஹாபா பெருமக்களும் பல நாடுகளை ஹிஜ்ரத் செய்து போயிட்டாங்க. அதே போல கருத்து வேறுபாடுகள் அதிகமாயிடுச்சு. எனவே தான் இந்த நேரத்தில் தான் இந்த இல்முகளை எல்லா பகுதியும் போய் சேர வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த நேரத்தோட ஹலீஃபாக்கள் இந்த வேலையை செய்தார்கள். அதுல பார்த்தோம் என்று சொன்னால், அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 20ல் அப்துல்லாஹ் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கூஃபா நாட்டுக்கு கவர்னராக அனுப்பி வைத்தார்கள். நீண்ட காலமா கவர்னராக இருந்ததின் காரணமாக அங்கு மற்ற நாடுகளை விட பல முஹத்திஸீன்கள் பல ஃபுகஹாக்கள் இவர்கள்லாம் உருவானார்கள். எவ்வாறு என்று சொன்னால், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூஃபா நகரத்திற்கு வருகின்ற அந்த சமயத்திலே அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய மாணவர்கள் பெரும் படை ஒன்று அவர்களை வரவேற்றார்கள். அப்பொழுது இதை பார்த்து அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, ரஹிமல்லாஹு உம்ம அப்தின் கத் மலா ஹாதில் கரியத இல்மன். அல்லாஹ் தஆலா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதுக்கு ரஹ்மத் செய்வானாக, இந்த நகரத்தையே கல்வியால் அவர்கள் நிரப்பி விட்டார்கள் என்று ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் துஆ செய்தார்கள். பிறகு அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் இருவரும் ஒன்றிணைந்து அந்த கூஃபா நகரத்தில் மிகப்பெரிய கல்வி களஞ்சியத்தை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். இப்படி இந்த காலகட்டம் இப்படி போயிட்டு இருக்கின்ற பொழுது அல்லாமா இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி கூறுகின்றார்கள், கூஃபா இருக்கிறது 8 ஹலீஃபாக்களுடைய தலைநகரமாக திகழ்ந்தது. 120 சஹாபாக்கள் அங்கு தங்கியிருந்தார்கள். இதன் காரணமாக என்ன ஏற்பட்டது என்று சொன்னால், அல்லாஹ் தனது குர்ஆன் ஹதீஸை பாதுகாப்பதற்காக வேண்டி சக்தி வாய்ந்த சஹாபாக்களுடைய படையை தயார் செய்தான். அதற்கு பிறகு என்ன ஏற்பட்டது, அப்துல்லாஹ் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த அனைத்து இல்முகளையும்
தன்னுடைய தனி சிறப்பு பெற்ற மாணவரான அல்கமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொடுத்தார்கள். அல்கமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தங்களுடைய சகோதரின் மகன் இப்ராஹிம் நகை ரஹ்மத்துல்லாஹி அவர் கொடுத்தார்கள். இப்ராஹிம் நகை அவர்கள் தங்களுடைய அதாவது கூஃபா நகருடைய ஆலிமா இருந்த ஹம்மாத் இப்னு முஸ்லிம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். ஹம்மாத் இப்னு முஸ்லிம் இருக்கிறார், அவர்தான் ஹஜ்ரத் இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா நுஅமான் இப்னு சாபித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய உஸ்தாத். அவர்களிடத்துல ஹம்மாத் இப்னு முஸ்லிம் இருக்கிறாரு, அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்துல இந்த கல்வியை கொண்டு வந்து சேர்த்தார்கள். ஹம்மாத் அவர்கள் ஹிஜ்ரி 120 வஃபாத் ஆனார்கள். ஆக இதுதான் நம்முடைய ஹனஃபி மதுஹபுடைய வரிசையும் சனதுமாக இருந்து கொண்டிருக்கு. இதைதான் நம்ம குறிப்பிட்டு சொல்வார்கள், அல் ஃபிக்ஹு ஸரஅஹு இப்னு மஸ்ஊத் வ ஸாகஹு அல்கமா வ ஹஸதஹு இப்ராஹிம் நஹயி வ தாஸஹு ஹம்மாத் வ தஹனஹு அபு ஹனீஃபா வ அஜனஹு யாக்கூப் ஐ அபு யூசுப் வ ஹபஸஹு முஹம்மத் ஃபஸாயிருன் நாஸ் யாக்குலூன மின் ஹுபஸிஹி என்பதால் ஃபிக்ஹ் இருக்கிறது. இதற்கு அப்துல்லா மசூர் அல்லாஹ் தஆலா அவர்கள் விதை போட்டார்கள், அல்கமா அவர்கள் இதற்கு தண்ணீர் ஊற்றினார்கள், இப்ராஹிம் நகை இருக்கிறார் அதை அறுவடை செய்தார்கள், ஹம்மாத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அதை ஜலித்தார்கள், அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அதை அரைத்தார்கள், யாக்கூப் அதாவது அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அதை மாவாக பிசைந்தார்கள், முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அதை ரொட்டியாக சுட்டார்கள். இப்ப எல்லா மக்களும் அந்த ரொட்டியிலிருந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதாக சுருக்கமாக நமக்கு சொல்லித் தருவார்கள். ஆக இப்படி மிகப்பெரிய ஒரு முயற்சிக்கு பிறகு இந்த ஃபிக்ஹுடைய இல்மிற்கே நம்மிடத்தில் வந்து சேர்ந்திருக்கிறது. இறுதியாக ஃபிக்ஹ் தோத்த முறை ஹஜ்ரத் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு பரவலாக இருக்கக்கூடிய பல சிறிய சிறிய உட்பிரிவு சட்டங்கள் எல்லாம் அதன் உசூலுடன் தொகுக்க வேண்டும் என்று ஒரு கிதாபை உருவாக்க வேண்டும் என்று எண்ணி இஸ்திம்பாத் இஜ்திஹாதுடைய திறன் கொண்ட 40 பேர்கள் கொண்ட ஒரு குழுவை உண்டாக்கினார்கள் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இதை ஹிஜ்ரி 121 ஹிஜ்ரி 150 வரை இந்த பணியை தன்னுடைய மேற்பார்வையிலே ஹஜ்ரத் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் நடத்தினார்கள். அல்லாமா துர்ஜானி ரஹ்மத்துல்லாஹி சொல்கின்றார்கள், அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி இந்த குழு எப்படிப்பட்டதா என்று சொன்னா முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டவர்களா இருந்தார்கள். ஒரு மசாயிலை ஒருத்தர் சொல்கிறார், அதில் தவறு இருக்கிறது என்று சொல்லப்பட்டால் உடனே அதை எல்லாரும் ஏற்றுக்கொண்டு முராஜா தாயி பிறகு மீண்டும் அதை ஆய்வு செய்து அந்த சட்டத்தை கொண்டு வருவார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் அவருடைய குழுவினர்களும் ஒரு சட்டத்தை ஆய்வு செய்து எடுத்து எழுதுகிறார்கள். அந்த சபையில காஜி ஆஃபியத் இப்னு யஸீத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இல்லை. அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், அந்த காதிசா வந்து அவர்கள் இதற்கு அதாவது இதை எழுதலாம் என்று சொன்ன பிறகு நீங்கள் எழுதுங்க என்பதாக அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க. ஆக இப்படி தங்களுடைய மஜ்லிஸ்ல முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டு அந்த கிதாபில் கோர்வை செய்யக்கூடிய பணியை அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள். அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கிட்டத்தட்ட 83,000 உசூல் மசாயில்களை தனி தலைப்புகள் கீழ் எழுதினார்கள். 83,000 உசூல் மசாயில்களை. அதில் 38,000 மசாயில்கள் இபாதத் சம்பந்தமா இருந்துச்சு, 45,000 மசாயில்கள் முஆமலாத் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமா இருந்துச்சு. அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உசூல் மசாயில் என்று கோர்வை செய்யப்பட்டது ஏறக்குறைய 6 லட்சம். இந்த ஹிஜ்ரி 121 இருந்து இந்த 150 ஏறக்குறைய அந்த 30 வருடத்துல இந்த உசூல் ஃபுரு அதாவது மொத்த மசாயில்கள் அதே போல் உட்பிரிவு மசாயில் என்று சொல்லப்படக்கூடிய அனைத்து மசாயில்களும் ஏறக்குறைய 50 லட்சம் மசாயில்களை ஹஜ்ரத் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கோர்வை செய்தார்கள். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 30,000 மசாயில்களை உசூல் மசாயிலை கோர்வை செய்து கொடுத்தார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கிதாபுல் என்று சொல்லப்படக்கூடிய 7 பெரும் கிரந்தங்களை அவர்கள் எடுத்து சொன்னார்கள். அபூபக்கர் ஹிலால் ஹிஜ்ரி 317 வஃபாத் ஆனார்கள். இவர்கள் அஹமது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய மசாயில்களை 40 தொகுதிகளாக 40 பாகங்களாக அவர்கள் தொகுத்து அல் ஜாமில் உலூம் லி இமாம் அஹமத் என்ற அந்த கிதாபில் அவர்கள் தொகுத்து தந்திருக்கின்றார்கள். ஆக இப்படி இமாம்கள் பெரும் முயற்சியை மேற்கொண்டு அழகானதொரு ஃபிக்ஹுடைய மார்க்க சட்ட நூல்களை நமக்கு கொடுத்து தந்திருக்கின்றார்கள். இவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய கைமாறு என்னவென்று சொன்னால், அல்லாமா இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி சொல்வார்கள், அவர்களை கண்ணியப்படுத்துங்கள், அவருடைய சிறப்புகளை மக்களிடத்தில் எடுத்து சொல்லி அவர்களுடைய இந்த ஹிதமத்திற்காக துஆ செய்யுங்கள் என்பதாக அவர்கள் நமக்கு சொல்லி தருவார்கள். இது மட்டுமல்லாமல் அத்தீனு அன் நசீஹத் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, மார்க்கம் என்பது பிறர் நலம் நாடுவது. அதிலே வருகின்ற பொழுது சொல்வார்கள், லில்லாஹி வலி ரசூலிஹி வலி கிதாபிஹி
வலி ஐம்மத்திஹி வ ஆம்மத்திஹி என்பதா சொல்வார். அப்ப ஐம்மத்தி என்றால் யார் என்று இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி சொல்லும் பொழுது, இமாம்கள், ஐம்மத்தில் முஜ்தஹிதீன், இமாம் அபு ஹனீஃபா, இமாம் ஷாஃபி, இமாம் மாலிகி, இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி போன்ற இஜ்திஹாத் செய்யக்கூடிய இமாம்கள். எனவே இவர்களுக்கு உண்டான கண்ணியத்தை நாம் கொடுக்க வேண்டும் என்பதாக சொல்வார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அதன் அடிப்படையில் இன்றைய அளவுக்கு நாம் எல்லாம் கியாமத் வரை எந்தெந்த பிரச்சனை தீர்வு காண வேண்டுமோ அத்தனையும் நம்முடைய ஃபிக்ஹ் கிதாபில் சொல்லி சென்றிருக்கின்றார்கள். அந்த கிதாபுகளை நாம் ஆய்வு செய்து பார்த்தோம் என்று சொன்னால் நமக்குண்டான அனைத்து தீர்வுகளும் கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. அல்லாஹ் தாலா எந்த விஷயத்தை சொன்னோமோ கேட்டோமோ, இதற்கு பிறகு என்ன விஷயம் கேட்கப்படும் அதில் முழுமையான ஒரு விளங்கி அமல் செய்ய தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.